Hey guys, this is Ashok from Arco Running. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, நேற்று சாட்டர்டேவே, இப்போலாம் மோஸ்ட்லி சாட்டர்டேவே வந்து லாங் ரன் முடிச்சிடுறது. ஏன்னா சண்டே அப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியுது, ஃப்ரீயாக இருக்க முடியுது. வீட்டில் ஏதாச்சுன்னா ஒர்க் பண்ணுறது, இல்லைனா சண்டே லாங் ரன் பண்ணிட்டா கொஞ்சம் மோஸ்ட்லி ஆஃப் டே ஃபுல் டே கிட்ட தூங்க வேண்டியதாக இருக்குது. தூங்கினா தான் கொஞ்சம் நல்லா ரிகவர் ஆகுது. ஸோ அதனால் சாட்டர்டேவே மோஸ்ட்லி முடிச்சிடுறது. முடியாத பட்சத்தில் சண்டே. நேற்று வந்து 16 கிலோமீட்டர் பண்ணியிருந்தேன். ஸோ டுடே வந்து ஈஸி தான். நல்லா தூங்கினேன். தூங்கி எழுந்துட்டு ஒரு 7:30க்கு ஒரு 4 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு சும்மா கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். முக்கியமாக ஏன் இந்த வீடியோ பண்ணேன்னா, நியூ இயரில் வந்து ஒன்று ஒன்றா புதுசாக நடக்கும், நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா, ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு ரொம்ப வாட்ச். நான் வந்து இது குடிக்கும் போது மட்டும்தான் கழட்டுவேனே தவிர கார்மின் வாட்ச் நான் எதுக்குமே கழட்டினதே கிடையாது. என் வீட்டில் கூட திட்டுவாங்க, என்னடா நைட் டைம்லலாம் போட்டுகிட்டே இருக்கேன்னு. காஸ்ட்லி வாட்ச்ன்றதுனால அப்படி போடுறியாங்க. அது அந்த வாட்ச் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஒன்று ஸ்லீப்லாம் வந்து கால்குலேட் ஆகும். நம்ம வந்து எவ்வளோ நேரம் தூங்கணும்னு தெரியாதுல்ல. ஸோ அதெல்லாம் அது மூலியமாக பார்த்தோன்னா தெரியும். நீங்கள் சொல்லலாம், என்னடா உன் ஃபீல் வச்சே தெரியாதா உனக்கு அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு டேட்டாவாக இருந்ததுன்னா ஓகே, எவ்வளோ டீப் ஸ்லீப் தூங்கியிருக்கோம், எவ்வளோ நேரம் நடுவில் ஏஞ்சிருக்கோம், ஸோ எல்லாமே பார்க்கலாம். ஸோ அது சார்ஜ் ஆகலைன்றதுக்காக கார்மின் ஸ்டோரில் வந்து கொடுத்துருந்தேன். 15 days ஆகும்னாங்க. ஸோ அது இல்லாதனால என்னோட இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்ல அந்த மொபைலில் வந்து ஜிபிஎஸ் வந்து ஒர்க் ஆகலை. ரொம்ப நாளாகவே ஒர்க் ஆகலை. அது சாஃப்ட்வேர் இஷ்யூலாம் போட்டு ரெடி பண்ணணும், திருப்பி வந்து ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்காக டேட்டாஸ் எல்லாமே எடுக்கணும். உள்ளே தான் ஏகப்பட்ட வீடியோஸு டேட்டாஸு எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அது பேக்கப் பண்ணுறதுக்கே ரொம்ப முதல்ல அதை ரெடி பண்ணாலுமே திருப்பி ஆகிடுது. இந்த மொபைலில் வந்து மதர் போர்டு இஷ்யூ இருக்கு ஆல்ரெடி. அதனால் என் ஃப்ரெண்டு வந்து இஜாஸ்ன்றவன் இன்னொரு மொபைல் கொடுத்துருந்தான், சாம்சங்கில் ஃப்ரீயாக கொடுத்துருந்தான், யூஸ் பண்ணிக்கடா அது ரெடி ஆகிற வரைக்கும் சொல்லிட்டு. அதில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் ஸ்ட்ராவால் தான் ரெக்கார்ட் பண்ணோம் ரன்னிங்கு. ஸோ அதனால் இந்த மொபைலில் பண்ண முடியாதனால ரன்னிங்கு மட்டும் அந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஒரு 10 days. இப்போ நியூ இயர் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மழை, சரியான மழை. போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நனைஞ்சிருச்சு. நார்மலாகவே எல்லா மொபைலும் சும்மா டிஸ்பிளேல மட்டும் நனையும், சரியாயிரும். என் மொபைலில் நிறைய வாட்டி ஆயிருக்கு. பட் அது என்னென்னா, ஆடுன்னு சொன்னால் உன் பாட்டுக்கு ஆடுவாங்கள்ல சில பேர், அது பாட்டுக்கு ஆடுது. அது பாட்டுக்கு போகுது, மெசேஜ் பண்ணுது, நெட் ஆன் வந்து யூடியூப் போகுது. என் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டால் டிஸ்பிளே போயிருக்கோண்டா, இல்லை ஒரு முறை சாஃப்ட்வேர் அடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை வேறு வழி இல்லை, வேறு யார்கிட்ட மொபைல் வாங்குறதுன்னு தெரியல. நமக்கு மொபைல் வந்து மோஸ்ட்லி யாரும் ஸ்பேர் மொபைல் வச்சிருக்க மாட்டாங்க. ஸ்பேர் மொபைல் வச்சிருந்தாலுமே அது அவங்க பர்சனல் மொபைலாக இருக்கும். அது கேட்கவும் முடியாது, கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் வேறு மொபைலில் ஓடலான்னு பார்த்தேன். கடைசியில் இந்த ஓடுற மொபைல்லே பார்த்தீங்கன்னா ஸ்டாவா மட்டும் எப்படியாச்சும் திக்கி திணறி அதை பிடிச்சி நிப்பாட்டி வச்சு ஸ்டாவா மட்டும் ஒரு 3 days 4 days ஓடிட்டுருக்கேன். நல்ல வேலை அது பாஸ் ஆகாமல் என்னை காப்பாற்றிட்டுருக்கு. அப்புறமா வந்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்கத்லானில் வாங்க ஷூ தான் இது. பாருங்கள், இந்த சோல்லாம் வந்து ஆல்ரெடி ஹில்ரன் போகும்போது பிரிஞ்சிருச்சு. இந்த ஷூ வச்சுருக்கேன். அடிடாஸில் வந்து 4500க்கு வீட்டில் கிஃப்ட் பண்ணாங்க. அந்த மொபைல் வச்சுருக்கேன். வளர்றான் பாருங்கள், அந்த ஷூ வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஷூவே 400 கிராம் வெயிட்டு. அப்படின்னா பாருங்கள், அது ரன்னிங்க்கெல்லாம் வாங்கினேன். ரன்னிங்கு தனியாக வந்து சர்க்குனியில் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் போட்டு 1000 கிலோமீட்டர் போட்டு அடின்னு அடிச்சிட்டேன். அப்புறம் ஸ்கெட்சஸில் வாங்கியிருந்தேன், அதுவும் அடிச்சிட்டேன். இன்னொரு எங்கள் குரூப்பில் சித்தப்பான்றவர் ஆசிக் ஷூ கொடுத்துருந்தாரு, அதுவும் போட்டு அடின்னு அடித்து அது ஒரு 600 கிலோமீட்டர் போட்டு காலி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வாங்க முடியாத சூழல். ஸோ அதனால் அடிடாஸ் ஷூ, அந்த ஷூ போட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த கிளாத்ஸ் தான் வேணும், இந்த ஷூ தான் வேணும்னு. அது கரெக்டு தான், 100%. அதை நிராகரிக்க ஒன்றும் இல்லை. பட் வேறு வழி இல்லை, நம்ம ஓடி தான் ஆகணும். அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற ஷூ வச்சு ஓடிக்கிட்டால் நல்லது. மெயினாக ரன்னிங்க்கு இப்போ டெக்கத்லான் பார்த்தீங்கன்னா 1600. இது லாங் ரன்னுக்குலாம் செட் ஆகாது. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த சோல்லாம் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு பெயின் வர ஆரம்பிச்சிது ஒரு 1 hour மேலே. அந்த அடிடாஸ் ஷூ ஓரளவுக்கு தாங்குது, பட் ஸ்டெபிலிட்டிலாம் ரொம்ப கிடையாது. வேறு வழி இல்லை, இப்போதைக்கு அதை போட்டு தான் ஓடிட்டுருக்கேன். அது எப்போ போயிட்டு சுத்தமாக ஓடவே முடியாத நிலமன்னு வரும்போதோ இஎம்ஐயில் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு தான் ஒரு ஷூ வாங்கணும். பார்க்கலாம். இந்த இயர் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் சென்னை மாதிரி தான் 2026. நான் ரிஜிஸ்டர் பண்ணல, அட்லீஸ்ட் ரெக்கார்டுக்காச்சும் போகலான்னு பார்த்தேன். ரீசன் சொல்ல விரும்பல, பட் இதுதான் ரீசனு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கல அந்த மொபைலில் வந்து ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது. என்னால் மேப் போட்டு தான் போகணும். எல்லா ரூட்டெல்லாம் தெரியாது சென்னையில், ரெகுலராக போகிற ரூட் மட்டும் தான் தெரியும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு கொடுத்தால அந்த மொபைலில் கேமரா சூப்பராக இருக்கும், சாம்சங் S20. அது வந்து ஃபுல்லாக அதுவும் ஆடிட்டுருக்கு, அது சொன்னேன். மூணாவது இன்னொரு மொபைல் வாங்கினேன். அது வந்து சார்ஜே ஏறலை சுத்தமாக மேப்காக. என்னடா கேட்டு போகலன்னா, எங்கள் வெடிகாலம் 3-3:30 மணிக்கு கிளம்புறோன்னு நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? போயிட்டு வேஸ்ட்டாக போச்சுனால வேஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் இந்த இயர் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கிட்டு பிக் எக்ஸ்போலாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து
அது எக்ஸ்போஸ்லாம் போட்டுருப்பாங்களே, ஷூவு, வாட்ச்சு, எனர்ஜி ஜெல்ஸு, அதெல்லாம் அதெல்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் இன்றைக்கி வந்து ரேஸ் டேயில் வந்து ரேஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எண்டிங் பாயிண்ட்டு, முடிச்சவங்க கிட்ட ஈவெண்ட் எப்படி இருந்தது அதெல்லாம் கேட்கலான்ற மாதிரிலாம் ஐடியா வச்சுருந்தேன். பட் எதுவுமே பண்ண முடியல. சீக்கிரமாக இப்போ கூட நாய்ஸ் ஏர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா இப்போதைக்கு ஆக்சுவலாக ஒய்டு மைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போயா ஒய்டு மைக் இருக்குது. பட் அதில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, கொஞ்சம் தூரமாக மொபைல் வச்சுக்கிறதுனால. ஸோ இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த இயரு ஒரு ஒயர்லெஸ் மைக்காச்சும் வாங்கிடணும். 5,000 to 10,000 கிட்ட வருது. இஎம்ஐ போட்டு தான் வாங்கணும். பார்த்துக்கலாம். எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த இயர் ஸ்டார்டிங்கில். பட் இந்த இயர் எண்டிங்குள்ளே கொஞ்சம் நல்லா வந்துடும், நானும் நல்லா வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லைங்க, இதான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கும் இந்த இயர் நல்லா போகும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் சென்னை மேரத்தான் பண்ணவங்க, இனிமேல் பண்ண போகிற மேரத்தான்ஸ்க்கு எல்லாமே வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கள். ரன்னிங்கை மட்டும் விட்றாதரா பிகிலே. பாய்.